முதலாம் எழுத்தெல்லாம் எரித்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எங்கிருந்தோ வந்து எங்கு செல்கிறோம் என்று அறியாமல் தூர தேசம் ஒன்றில் கால் வைத்தான். அவனது சொந்தம் என்று கருதிய அனைத்தையும் இழந்து, ஒன்றும் எதிர்பார்க்கவும் இல்லாமல் இழக்கவும் இல்லாமல் அவன் கரையை அடைந்தான். துயரங்கள் பலவும் தான் வாழ்க்கையை மாற்றி மறித்தாலும் அதை கடந்து வர ஒரு புதிய பாதையில் பயணிக்க முடிவெடுத்தான். Doors will open on the right. Please mind the gap. அவன் தங்குவதற்கு ஒரு விடுதியில் சேர்ந்தான். I think everyone should try this once in their life. அங்கு பல்வேறு இடங்களில் இருந்து பல மொழிகள் பேசும் வெவ்வேறு மதத்தினர் தங்கியிருந்தனர். அவர்கள் அனைவரும் அவனைப் போலவே அவரவரின் பயணங்களில் பயணித்து காலத்தின் விருந்தினராக இருப்பினும் அவர்களுள் ஒரு பந்தம் உருவாகியது. அவருக்கென ஒரு இடம் தேடி அவர்களே அவர்களுக்கென ஒரு வீடு உருவாக்கினர். அவன் வீடு என்ற உணர்விற்காக ஏங்கினான். தேடாத இடமில்லை, வேண்டாத நாளில்லை. காடு மலைகள் தாண்டி தன் வீட்டிலிருந்து தொலைதூரத்தில் அவனுக்கென ஒரு வீடு நண்பன் எனும் ரூபத்தில் கிடைக்கும் என்பது புதிதாக இருந்தது. கற்பனையே ஆகுமோ? திசை பெயர் இல்லாமல் அலையென வந்தாய், திசை பெயர் இல்லா இடத்திற்கு திரும்பச் சென்றாய். எதை கரை சேர்த்தாய், எதை கொண்டு சென்றாய்? மூழ்காமல் இருக்குமா நினைவுகள்? ஒவ்வொரு அலையிலும் ஒரு கதையுண்டு. உடல் நலக்குறைவால் படுக்கையாக இருந்தபோது உணவளித்து ஆறுதல் அளித்த அவன் நண்பன் தேவதூதனாக தோன்றினான். சாப்பாடு கட்டிட்டு இருக்கேன். வீட்டு சாப்பாட்டின் சுவை அறிந்து பல நாட்களாயின. அவன் நண்பனின் தாயின் கையில் செய்த உணவு அமுதமாக தோன்றியது. What did doctor say? I'm still waiting, I'm waiting to see. I'm hoping to die soon. My blessings. காலம் கடந்தது. இருப்பினும் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பயணம் செல்ல முடிவெடுத்தனர். ஒரு நண்பனுடன் பயணம் செய்வதால் உண்டாகும் மகிழ்ச்சி முதல் முறையாக உணர்ந்தான். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கி இடுக்கண் களைவதாம் நட்பு, இடுக்கண் களைவதாம் நட்பு.
அவர்களின் வாழ்க்கை பாதைகள் தண்டவாளங்களைப் போல் சந்தித்து பின்னர் பிரிந்து வெவ்வேறு திசையில் அவர்களை கொண்டு சென்றது. மீண்டும் நம் வாழ்க்கை ஒரு தொடர்வண்டி என்றும் பயணங்களில் பலரும் ஏறவும் இறங்கவும் செய்வார் என்பதை நினைவூட்டும் பாடமாக திகழ்ந்தது. நெருங்கிய பந்தங்களையும் உரையாடல்களையும் அடையாளப்படுத்திய ரயில் சக்கரங்களின் சத்தம் இப்பொழுது பிரிவின் தவிர்க்க முடியாத இயல்நிலையை நிரூபித்தது.